வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு இந்த மாற்றங்களை உண்டு பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் தடையாக இருக்குது. முதல்ல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம நமக்காகவும் வாழலை, அடுத்தவங்களுக்காகவும் வாழலை. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கி நான் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் அந்த விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அதை அப்படிப்பட்ட இதை பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நாம் நம்மளுடைய உள்ளுணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கறதில்ல, அதை லிசன் பண்ணுறதும் கிடையாது. அடுத்தவங்க சொல்கிறதோடதையும் லிசன் பண்ணுறதில்ல. ஆனால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயத்துக்காக தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும், ஈவன் ஒரு ட்ரெஸ் போடுறதுலேருந்து, ஒரு வெளியில் ஒரு பொருளை வாங்குறதுலேருந்து, ஈவன் ஒரு கடைக்கு நம்ம போகிறதுலேருந்து, எந்த கடைக்கு போனால் நம்மளை யார் எப்படி பார்ப்பாங்க, எப்படி பார்க்க மாட்டாங்கன்ற விஷயம் வரைக்கும் அடுத்தவங்களுடைய தாட்ஸுக்காக மட்டுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே ஒழிய, நமக்குள்ளே இருக்கிற உணர்வுகள், நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் சொல்கிறத நம்ம ஒரு நாளும் காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. அதுதான் இப்போது எல்லாத்தோட லைஃப்லேயும் இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறதுக்கு ரொம்ப தடையாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாற்றம் வேணும் அப்படின்னா நமக்கு முதல்ல லைஃப்பில் ஒரு நிம்மதி இருக்கணும். எங்கே நிம்மதி இருக்குது அப்படின்னு யோசித்தோன்னா, நிம்மதியான விஷயங்கள் முக்கியமாக 3 விஷயங்கள்லாம் நம்ம இருக்கணும். ஒன்று, நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கும்பொழுது மட்டும்தான் நம்மளால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதே மாதிரி மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு உண்டான உறவுகள், அந்த உறவுகள் நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கிறவங்களோடையாக இருக்கட்டும், குழந்தைங்க, அப்பா அம்மா, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, யாருக்கூடையாக இருக்கட்டும், அந்த உறவுகள் சரியாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியான லைஃப் இருக்கும். 3ஆவதாக பார்த்திங்கன்னா பணம். இந்த பணமும் நமக்கு நிம்மதிக்கு தேவையான ஒரு அடிப்படை விஷயமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மனுஷன் நிம்மதியை கண்டிப்பாக இருக்க முடியும். அப்படி இருக்கிறதுக்கு நம்மளுடைய தாட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தாட்ஸ் தான் இதை எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. ஸோ முதல்ல அடுத்தவங்களுடைய பேச்சுக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் வாழ்கிறத கொஞ்சம் நம்ம ஒத்தி வச்சுட்டு, நம்மளுடைய தாட்ஸுக்கு மதிப்பு கொடுத்து நம்மளே கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் உங்களுடைய தாட்ஸை திரும்பி பார்த்து கொஞ்சமாவது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு உண்டான லைஃப்பை வாழாததுக்கு காரணம் வெளியில் இருக்கிற யாருமே கிடையாது, நாம் மட்டும்தான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயம் புரிய ஆரம்பித்தாலே நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் மாறணும்னு நினச்சா முதல்ல உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் நேசிக்க கற்றுக்குங்க. நிறைய விவேகானந்தர் மாதிரி விஷயம் பெரியவர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நண்பனை நீங்கள் இழக்கிறீங்கன்னு சொல்லி. அது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறத நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தனியாக உங்கள் கூட பேசி பாருங்கள். அப்படி பேசி பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் உங்களால் எவ்வளோ விஷயங்களை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எதில் யாரோட எண்ணங்களுக்காக நேரத்தை செலவழிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்காக நீங்கள் செலவழிக்காமல், உங்கள் நிம்மதிக்காக செலவழிக்காமல் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயங்களை, அந்த தாட்ஸை நீங்கள் அப்போது ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதலாம், இல்லை ரொம்ப தீவிரமாக நீங்கள் ஆலோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் பொழுது இந்த காலகட்டத்துக்கு மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், தயவு செஞ்சு உங்களுடைய மொபைல் ஃபோனை தூர வச்சுட்டு யோசிங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி லைஃப்பில் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயமா அது இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கும் பொழுது இந்த மொபைலையோ இல்லை டிவியோ இல்லாத ஒரு தனியான இடத்துல நீங்கள் மட்டுமே ஒரு 5 நிமிஷமாக இருக்கலாம். இனிஷியலாக நீங்கள் 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணலாம், 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த விஷயம், அந்த 5 நிமிஷம், அந்த 50 நிமிஷம், அல்லது ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய லைஃப்பையே மாற்றக்கூட விஷயமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும்.